நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மனம் விட்டு ரொம்ப கண் கலங்கி சிரித்தது எப்போ அப்படின்னு. நான் அப்படி சிரித்தது காலேஜ் டேஸில். மறக்க முடியாத நாட்கள். அப்போல்லாம் அந்த வைவா இதெல்லாம் பயந்துட்டு எப்படா காலேஜ் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நாங்கள் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் சுற்றினாலும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிடுவோம், ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற தாட் இருக்கும். ஆனால் இப்போ யோசிச்சா நம்ம எப்போ அப்படி லாஸ்ட்டாக சிரித்தோம்? காலேஜ் படிக்கிறப்போ. இப்போ ஹாப்பியாக இல்லைனாலாம் சொல்லலை, சந்தோஷமாக இருக்குது, வாழ்க்கை போகுது, எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படி ஒரு சிரிப்பு இப்போ சிரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, நடக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 4-5 தடவை அப்படி சிரிப்போம். எதுக்கு சிரிக்கிறோம், என்ன ரீசன் இப்போ யோசித்தா ஞாபகம் இல்லை. ஒருத்தி கீழே விழுந்தா சிரிப்போம், ஒருத்தி திட்டு வாங்கினா சிரிப்போம், ஏதாவது கேண்டீன் போனால் சிரிப்போம், யாரோ ஒருத்தன் என்னமோ பண்ணால் சிரிப்போம், பஸ் ஸ்டாண்டு போனால் சிரிப்பு, ஹோட்டல் போனால் சிரிப்பு, கண்ணில் அப்படியே தண்ணி வரும். ஆனால் எதுக்கு சிரித்தோன்னு யோசித்தா ரீசன் தெரியாது. மறக்க முடியாத நாட்களுங்க. திரும்ப ஒரு வாரம் மட்டும் போதும்னு தோணுது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு மறுபடியும் இந்த வாழ்க்கைக்கு வந்துடலாமான்னு. நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருப்பீங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் டேக் பண்ணி விடுங்க. இப்போது லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு, இதுவும் எல்லாம் கடந்து போகும். பாய்.